ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியுடன் இருக்கிறது என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாத அழிப்பில் இலக்கை அடையும் வரை இந்தியா ஓயாது என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். போராளியின் போர் தொடங்கியது ஜெய்ஹிந்த் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியுடன் நிற்கிறது என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியுடன் நிற்பதாகவும் இலக்கை அடையும் வரை இந்தியா ஓயாது எனவும் குறிப்பிட்டு அவர் அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் பயங்கரவாத அழிப்பில் இலக்கை அடையும் வரையிலும் இந்தியா ஓயாது என குறிப்பிட்டிருக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் ஒரு போராளியின் போர் தொடங்கியதாக இந்தியாவினுடைய இந்த பதில் தாக்குதலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஒட்டுமொத்த நாடும் அரசியல் கட்சி தலைவர்களும் அனைவருமே இந்திய ராணுவம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஆதரவாக இந்தியாவுடன் துணை நிற்கக்கூடிய சூழல்ல திரையுலகத்தில் மிகப்பெரிய உச்ச நடிகராக அடையாளம் காணப்படக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தும் தற்போது தனது ஆதரவை இந்திய ராணுவத்திற்கு கொடுத்திருக்கிறார். மேலும் இந்திய ராணுவத்தை பெருமிதப்படுத்தும் வகையில் போராளியின் போர் தொடங்கியது ஜெய்ஹிந்த் என்று ரஜினிகாந்த் அவர்கள் சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த நாடும் பிரதமர் மோடியுடன் துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கூடிய அவர் அதேபோன்று உள்துறை அமைச்சருடன் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உடன் நிற்பதாகவும் அவர் சமூக வலைதள பதிவை போட்டிருக்கிறார். மேலும் நோ ஸ்டாப்பிங் அன்டில் தி மிஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பயங்கரவாத அழிப்புல இலக்கை அடையும் வரையிலும் இந்தியாவுடைய இந்த பதில் தாக்குதல் என்பது ஓயாது என நடிகர் ரஜினி தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்திய அரசு எடுக்கக்கூடிய முன்னோட்டமான மிக முக்கியமான முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளுக்கு போதெல்லாம் தனது கருத்தை பதிவு செய்யக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முடிவான பகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் நடிகர் ரஜினிகாந்த் இந்திய ராணுவத்தின் துணை நின்றிருக்கிறார். அதே போன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் துணை நிற்பதாகவும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று ஃபைட்டர்ஸ் ஃபைட் பிகின் என ஒரு போராளியுடைய போர் தொடங்கியதாக இந்தியாவுடைய இந்த பதில் தாக்குதலை உச்சி முகர்ந்து அவர் இந்த பெருமிதமாக அவருடைய இந்த வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்திய அரசுடைய இந்த தாக்குதலை பொறுத்தவரையிலும் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக மட்டும் இல்லாது தீவிரவாதம் பயங்கரவாதத்திற்கு துணை போகக்கூடிய எந்த சக்திகளையும் வேரோடு சென்று அறுப்போம் என்று உறுதி பூண்ட ஒரு முடிவாகத்தான் இந்திய பிரதமர் இதனை அறிவித்திருந்தார். அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் மிக முக்கியமான இந்த தாக்குதலுக்கு தற்பொழுது நாடு முழுவதும் ஆதரவு பெற்றக்கூடிய சூழல்ல நடிகர் ரஜினிகாந்த் தனது கருத்தை இந்திய அரசுக்கு ஆதரவாகவும் ராணுவத்துக்கு ஆதரவாகவும் பதிவிட்டிருக்கிறார். மாணிக்கம் இணைப்பில் காத்திருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.